ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீஸி பொட்டேட்டோ. இந்த சீஸி பொட்டேட்டோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் சீஸ் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ சீஸியான பொட்டேட்டோவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன், அதுவும் நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து கானை கொஞ்சமாக அவிச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் அவிக்காமலும் எடுத்துக்கலாம். அவிக்காமல் சாப்பிட கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு அவிச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்து கொஞ்சமாக சீஸு. இது வந்துட்டு கியூப் சீஸு. இதை நான் இவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கார்ன்ஃப்ளவரு கோட்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன், பிரெட் கிரம்ஸு. அதுக்கடுத்தது அதே கியூப் சீஸை இந்த மாதிரி நான் துருவி எடுத்திருக்கேன். சீசனிங்காக கொஞ்சமாக மிக்சடு ஹெர்ப் எடுத்திருக்கேன். இப்போது இந்த திங்ஸ் வச்சு எப்படி சீஸ் பொட்டேட்டோ பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆற வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்சடு ஹெர்ப் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த சீஸை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் இதுக்கு மொசரல்லா சீஸ் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி நார்மல் சீஸ்லேயே தான் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெனையெல்லாம் வேணாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். மொசரல்லா சீஸ் இல்லாமல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதில் உருளைக்கிழங்க அவிக்கும் போதே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் அவிச்சேன். அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்ப நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எதுக்கு சூடாக இருக்கக்கூடாதுன்னா, நம்ம சீஸ் ஆட் பண்ணும்போது அப்போவே உருக ஆரம்பிச்சிரும். அதனால் உருளைக்கிழங்க நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கோட்டிங்காக கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். எந்தவித கட்டியும் இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு இதை சைடில் வச்சிடலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்துக்க மாவை கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி பால் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். அதனால் ரவுண்டாக உருட்டி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி இதுக்கு நடுவில் நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற சீஸை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சீஸு எண்ணெயில் போட்டு பொரியும் போது சைடு எங்கேயுமே வெளியில் வராத அளவுக்கு சென்டராக வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப பால் ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா பால் ஷேப்க்கு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். கட்லெட் பண்ணுறதுக்கு நம்ம டைரெக்டாக கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணோம். இந்த சீஸ் பொட்டேட்டோ பண்ணுறதுக்கு பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பொட்டேட்டோ மாவுலையும் நம்ம கொஞ்சமாக சீஸ் போட்டோம், அது பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கிறதுக்காக. பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு திரும்ப கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிக்கலாம். திரும்ப பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம திரும்ப ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்து அழுத்தம் கொடுக்கலாம். ஏன்னா பிரெட் கிரம்ஸ் நல்லா பொட்டேட்டோவோட ஒட்டிக்கும். அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது சீஸும் வெளியில் வராமல் இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் உருண்டை பிடிச்சு நடுவில் சீஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பாதி அளவுக்கு ஆயில் எடுத்து அதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பால்ஸை போடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு உடனே கோல்டன் கலர் ஆயிடுச்சுன்னா சீஸெல்லாம் டக்குன்னு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொஞ்சமாக பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க கோல்டன் ப்ரௌன் வர்றதுக்காக. நான் வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு
எப்படி பார்க்குறதுனா உருளைக்கிழங்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உள்ளே இருக்கிற சீஸ் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிரும். எண்ணெயிலேயே கொஞ்சம் படப்படப்படன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். அப்படி சவுண்டு கேட்குதுன்னா சீஸ் எல்லாம் பிரிஞ்சு வருதுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. நான் இப்போது ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பியான சீஸ் பால் பொட்டேட்டோ ரெடி. நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு இல்லையா? இப்போ நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பிரித்து காட்டுறேன் எப்படி சீஸ் உள்ள இருக்குன்னு. இந்த சீஸி பொட்டேட்டோவை நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.